சங்கீதாக்கா, நீங்க கூத்து பார்த்து வந்தீங்களா இல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வேணும் சாப்பிட வந்தீங்களா? தெரியுது பார்த்தது. யாரு வாயும் கம்முன்னா இல்லடா. ஜஸ்விதா அம்மா கூட சாட்டில தான் இருக்கிறாரு. கூத்து பார்த்தா தூக்கம் வந்துரும்ல. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பார்த்தா தூக்கம் வர பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து நாங்க எல்லாமே வந்து கும்பலா என் ஃபேமிலியோட எல்லாமே வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். எல்லாரும் கும்பலா கிளம்பிட்டீங்க. ஒரு கோயிலுக்கு வந்துட்டீங்களா? ஜெசிதா வர பார்த்து ஃபுல்லா மேல முதல் மேல ஏறி உட்காந்து வர்றாரு அவரு. எப்படி மார்க்கப்டே வந்து வீடியோ எடுத்து அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட்டாசுல கூட நிறைய வந்து வெடிக்கிறாங்க. பட்டாசு ஏன் வெடிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் வந்து கூப்பிடுறது நெருப்பு நெருங்கி போற சீக்கிரம் மைக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது பட்டாசு போடுதான். நம்ம கூட்டம் அங்க எட்டி பார்த்தா கூட தெரியாது. நம்ம வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேல நெருப்பு நெருங்கி தான் வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அதனாலதான் சுத்தி வந்து நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. செடிலாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து செஞ்சிருக்காங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பண்ணிருக்காங்க. மாமா சொன்னாரு போய் சுத்தி பார்த்தா தெரியும். நிறைய போய் சுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து குரங்கு வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி வந்து சூப்பரா வந்து செஞ்சிருக்காங்க. பண்ணிக்கிறாங்க. பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. எல்லாம் சொல்றேன் பாரு. அணில் வந்து தண்ணி அடிக்குது, மயில் சாப்பிடுது. உள்ள எவ்வளவு டெக்கரேஷன். குரங்கு வந்து சைக்கிள் ஓட்டுது. அதெல்லாம் பாக்கலாம். சுத்தி வந்து பாக்கலாம். லைட் செடிலாம் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. எல்லாரும் இந்த நேரத்துல நல்லா கிளியரா தெரியுதா? அதனால அந்த
கோமாதா அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வந்து நெருப்பு வந்து பார்த்து எல்லாம் வந்து கும்பலாக நடந்து போயிட்டு கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் சுற்றி வந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நெருப்பு மாதிரி போய் செம கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் எடுக்கணும். நாங்கள் இடையில தான் எக்கியே வந்து எடுத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தலையில் தூக்கிட்டு வரவங்க இப்போ வண்டி வச்சுட்டு இருக்காங்க. கஷ்டமாக சாமி தூக்கி வரதுக்கு. கரெக்டாக மணி வந்து 11 ஆக போகுது. ஆனால் ஒன்றும் கூத்து பார்க்க போகிறேன் இவங்க ஒன்றும் கிளம்பாமல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எம்மா நேரம் ஜெயஸ்ரீதாய் தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டேன். நான் ஆமாம் எழுப்பி அப்படியே வந்து தூக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கா எவ்வளோ நேரமாக கூத்து பார்க்க போகலான்னா வாங்க தூங்க. சங்கீதாக்கா நீங்க கூத்து பார்த்து வந்தீங்களா இல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வேணும் சாப்பிட வந்தீங்களா? தெரியுது பார்த்தது யாரு வாயே கம்முன்னா இல்லடா. ஜஸ்விதா அம்மா கூட சாட்டில் தான் இருக்கிறாரு. அப்ப ஜஸ்விதாவும் அதனாலதான் சாட்டினே இருக்கிறாரு. அங்க ஆடுறாங்களாம் எனக்கு கை காட்டுறாரு. என்ன ஒரு சிரிப்பு. நீங்களாம் என்ன கூத்து பாக்குறீங்க? எங்க ஜஷிதா பாத்தீங்களா வச்ச கண்ணுவாங்க பாத்துனுக்குறாரு. காலை நீட்டி போட்டுன்னு வேற லெவல்ல கூத்து பாக்குறாரு. ஒரு பாக்கெட்டை காலி பண்ணிட்டு 2வது பாக்கெட்டுக்கு வந்துட்டோம் நாங்க. என்ஜாய் பண்ணுங்க. கூத்து நீங்க பார்க்க வந்த மாதிரி தெரியல, சாப்பிட வந்த மாதிரி தான் இருந்தது. அவர் ஏற்கனவே வீட்டுல மரணம் தூக்கம் தூக்கிட்டு வந்துட்டாரு. அம்மா நீங்க என்னன்னா கூத்து பாக்குறேன் பின்னாடி வந்து உட்காந்து நிக்கிறீங்க. சங்கீதாக்கா நீங்க தான் விடிய கூத்து பாக்குறீங்களா? நான் கூத்து பார்க்கலாம் தான் இருந்தேன். சரி சரி பாய். இதுக்கப்புறம் எப்பத்தியா இருக்குதானா? புதன்கிழமை காலையில் ஆஜராயிடும். சரி மீட் பண்ணலாம். சரி. எப்பயுமே வந்து எங்கள் பாட்டி ஊரில் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து திருநா வந்து நடத்துவாங்களே. இந்த திருநா பார்க்க வந்து நம்ம 7 ஜென்மமும் புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வந்து சூப்பராக வந்து இந்த திருநாளெலாம் வந்து நடத்துவாங்க. நாங்களும் வந்து வருஷம் மிஸ் பண்ணாமல் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அப்பா மட்டும் தான் வந்து மிஸ் ஆவாங்க. எங்கள் ஆயாவில் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து திருநாள் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சனி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய்.